கர்நாடக அரசு காவிரியிலிருந்து வினாடிக்கு 9,000 கனஅடி வீதம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்துள்ளது. காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் 141வது கூட்டம் புதுதில்லியில் மெய்நிகர் முறையில் இன்று நடைபெற்றது. இதில் குழுவினர் உறுப்பினர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு 9,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கலாம் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது. நாளை நடக்கவுள்ள காவிரி மேலாண்மை அணை கூட்டத்தில் இந்த பரிந்துரை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியா சீனா இடையேயான எல்லை விவகாரம் தொடர்பாக நாளை முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. தலைநகர் பீஜிங்கில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், சீன வெளியுறவு அமைச்சரும் பாதுகாப்பு ஆலோசகருமான வாங் கி ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லிங் ஜியன், எல்லை விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதுடன் பரஸ்பர பிராந்திய மற்றும் சர்வதேச உறவுகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக கூறினார். இந்த பயணத்தின் போது அஜித் தோவல் சீன துணை அதிபரையும் சந்தித்து பேச உள்ளார். போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் 3 பேர் மலேசியாவில் மீட்கப்பட்டு தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ஜஸ்பிரீத் சிங், அஜய் சிங், பவன்தீப் சிங் ஆகிய 3 பேர் தற்போது காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் அனைவரும் பல்வேறு குற்ற செயல்களுக்கு மூளையாக இருந்ததுடன் போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை எல்லை தாண்டி கடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியாவின் புலனாய்வு அமைப்புகள் இந்த ஆண்டில் 51 குற்றவாளிகளை வெளிநாடுகளில் இருந்து மீட்டு தாயகம் அழைத்து வந்துள்ளதாகவும் இந்த நடவடிக்கை பாதுகாப்பான இந்தியா என்ற கண்ணோட்டத்தை பிரதிபலிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதன்முறையாக இன்று முதல் இன்டெலிஜென்ட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மற்றும் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் கேமராக்களுடன் கூடிய தானியங்கி அபராதம் விதிக்கும் நடைமுறை அமலுக்கு வந்தது. நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் இந்த நவீன கருவிகளின் செயல்பாட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரிஷ் அசோக் தொடங்கி வைத்தார். வாகன ஓட்டிகளின் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் வகையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக கிருஷ்ணகிரியில் ஏஐ தொழில்நுட்பத்தில் மக்கள் குறைதீர் முகாம் மனுக்கள் பதிவு செய்யும் முறையினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் சிரமங்களை போக்கும் வகையில் ஏஐ தொழில்நுட்பங்கள் மூலமாக மனுக்களை ஸ்கேன் செய்யும் போதே எந்த துறைக்கான மனு என்று தெரிவதுடன் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பொதுமக்களின் காலதாமதம் வெகுவாக குறையும் என அவர் குறிப்பிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் புதிய விமான நிலையம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் அறிவித்ததன் எதிரொலியாக ஏகனாபுரம் கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். பரந்தூர் சுற்றியுள்ள 13 கிராமங்களை ஒன்றிணைத்து 4750 ஏக்கர் நிலப்பரப்பில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து புதிய பசுமை விமான நிலையம் அமைப்பதாக அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2021ஆம் ஆண்டு முதல் கிராம மக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் முதலமைச்சரின் இன்றைய அறிவிப்பால் அக்கிராமங்களை சேர்ந்த மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வாய்க்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்காக மனு அளித்தவரிடம் லஞ்சம் வாங்கிய நீர்வளத்துறை அதிகாரிகள் 2வரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். வேளாங்கண்ணி பகுதியைச் சேர்ந்த அபினேஷ் என்பவர் தான் கட்டி வரும் தங்கும் விடுதிக்கும் வாய்க்காலுக்கும் இடையே பாலம் கட்ட திருவாரூர் நீர்வளத்துறை திட்ட செயலாக்க அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அதனை செய்து முடிக்க உதவி செயற்பொறியாளர் மாணிக்கவேல் மற்றும் உதவி பொறியாளர் வினோத் ஆகிய 2வரும் 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதை அடுத்து புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தியாக துருகம் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவ இடத்தில் இருந்த பொதுமக்கள் விபத்தை பார்த்ததும் அலறியடித்து ஓடினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயினை அணைத்தனர். தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கினியா தலைநகர் கொனாக்ரியில் குப்பை மேடு சரிந்து வீடுகள் மீது விழுந்ததில் 30 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். பெஸ்ஸியா பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக அங்கு மலை போல் குவிந்திருந்த குப்பைகள் சரிந்து அருகில் இருந்த கூடாரங்கள் மற்றும் வீடுகளின் மீது விழுந்தது. இந்த கோர விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகள் துரித கதியில் நடைபெற்று வருகின்றன.